സാറേ ചിന്നത്തമ്പി സാറേ ഒന്ന് നിക്കൂ സാറേ 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 ഒന്ന് നിക്കാൻ പറഞ്ഞില്ലേ സാറേ ഒന്ന് നിക്കൂ സാറേ கொஞ்சம் நிக்கும் என்ன അതെ നിങ്ങളെ വീട്ടിലെ ഒരു പുളി വിളക്കുന്ന് അത് ഞങ്ങൾ കണ്ടു வெளியில யார்ட்டும் சொல்லிடாதீங்க. ഞങ്ങൾ യാരിടത്തിലും പറയില്ല. അങ്ങനെച്ചാ നിങ്ങൾ എങ്ങൾക്ക് ഒരു സഹായം ചെയ്യണം. நீங்க யாரு? ഞങ്ങൾ സർക്കസ് കമ്പനി ഏജന്റ് ആണ്. இப்ப நான் என்ன பண்ணணும்? ഈ വഴി തന്നെ എങ്ങൾ സർക്കஸை കാണുന്ന ആളുകളെല്ലാം വരുവാങ്ക. സർക്കസ് നടക്കുമ്പോൾ നിങ്ങൾ റിംഗ് മാസ്റ്റർ വേടമിട്ട് പുലിയോട് അവിടെ തന്നെ വന്ന് നിന്നാൽ കൂട്ടം ഒരുപാട് എത്തും. കളക്ഷനും നന്നായിട്ട് കിട്ടും. ഇങ്ങനെ ഷോ നടത്തിയാൽ ലാഭം നന്നായിട്ട് കിട്ടും. അതിൽ പകുതി നിങ്ങൾക്ക് തരും. പുലിക്ക് ഫുഡ് വേണ്ടേ? ഫുഡ് இல்லனா ഇല്ലെങ്കിൽ ഞങ്ങൾ പോലീസുക്ക് പോവും. വീട്ടിൽ പുലിയുണ്ടെന്ന് പറയും. சுப்பிரமணியா அந்த போட்டு என்கிட்ட வா, பால் தரவா. என்னாச்சு? சுப்பிரமணி இனிமே இங்க வளர்க்க முடியாது. 2 மலையாளிஸுக்கு சுப்பிரமணி இங்க இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா போலீஸ்ட்ட சொல்றானுங்க. அப்போ எங்க கொண்டு போலாம்? நம்ம வீட்டுக்கே கொண்டு போயிடலாம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் காலியாக தானே இருக்கு. நீ கூட டீஎல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காய வச்சு பாக்கெட் போட்டு விற்பல்ல, அங்க வேணா வளர்க்கலாம். யாரும் பாத்திர மாட்டாங்களா? நம்ம வீட்டுக்கு பின்னாடி யார் வந்து பார்க்க போறா? அம்மா, எவ்வளோ நாளைக்கு இப்படி வளர்ப்ப? நான் உயிரோடு இருக்கிற வரையும் வளர்ப்பேன். வா. உள்ள வா. இதை விட தெரியாத இடம் வேற எங்க கிடைக்கும் சொல்லு? சுப்பிரமணி இங்கேயே வளர்க்கலாம். நம்ம வீட்டு பின்னாடி தானே, இங்கே யார் வரப்போறா? இனிமே சுப்பிரமணி வீடு இதுதான், சரியா? சரிங்க. நான் போய் சுப்பிரமணியை கூட்டு வரேன். நீ இதெல்லாம் சுத்தம் பண்ணி வை, பார்த்துக்கு. இந்த வீட்டில் புளியுது. பொய் சொல்லாத. இதோ பாரு, பாத்தியா? சூப்பரா இருக்குடா. இது கடிக்காதா? கடிக்காது. சின்னதுலேருந்தே வளர்றோம். என்ன அதுக்கிட்ட கூட்டிட்டு போறியா? இல்லை, இந்த அம்மா கிட்டும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சொல்லிக்கிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போன தப்பறம் தட்டுறேன். சரிடா. டாப்பா ரெடி பண்ணுங்க. ஏன்பா சின்ன தம்பி, வீட்டு முன்கதை தட்டினா திறக்க மாட்டேங்கிற? உன் பையன் என் பையன் கிட்ட சொன்னானோ என்னமோ வீட்டில் புள்ளி வளர்க்குறிய கேள்விப்பட்டேன். என்னப்பா யோசிக்கிற? உண்மையாவா? ஆமா, புலி வளர்க்குறேன். வா 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 உள்ள வா. அட சொன்ன, அட விடுப்பா. ஒரு பேச்சை கேட்டா வீட்டில் புலி வளர்க்க முடியுமா? போயா. சின்ன பசங்க பேச்சை கேட்டு வரோம் பாரு. என் பையன் சரியா தான் ஏன் சொல்லியிருக்கான். விடு வழி விடுப்பா. என்னடா சின்ன தம்பி, அறிவு இருக்காடா உனக்கு? வீட்டுல வளர்க்குற விலங்காடா புலி? அதானே எவ்வளவு ஆட்கள் வராங்க போறாங்க. பொம்பளைங்க வர தனியா தண்ணி பிடிச்சி வராங்க. கடைசியா செத்திலையா போயிருப்பாங்க. குழந்தைங்க எல்லாம் விளையாட போறாங்க. புலி தூக்கிட்டு போயிருந்துச்சுன்னா யாரையா பதில் சொல்றது? என் பையன் சொல்லி முதல்ல புலியை நான் தாங்க பார்த்தேன். போய் கேட்டதுக்கு திமிரால பதில் சொல்றான். இவனை சும்மா விடக்கூடாதியா? ஊருக்கு தெரியாம குட்டில இருந்து வளர்த்துட்டு இருக்கான். போலீஸுக்கு தகவல் கொடுத்து உள்ளத்துக்கு போடுங்க. யோ சுமாரியா ஐயா, நம்ம சின்ன தம்பியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னா நம்ம ஊர் ஆடு மாடலாம் யாரையா காப்பாத்துறது? என்னம்மா சொல்ற? ஐயா, நம்ம ஊருக்கு அடிக்கடி கரடி வரும் இல்லையா, அது வந்து ஆட்டை புடிச்சிட்டு போக பாத்துச்சியா? நம்ம சின்ன தம்பியோட புலி தாயா அது கூட சண்டை போட்டு ஆட்டை காப்பாத்துச்சு. நீ பாத்தியாமா? ஆமாங்கய்யா, பாத்தங்கய்யா. காட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தேன், கரடி அடிக்க வந்தது, அந்த புலி தாயா காப்பாத்துச்சு. உண்மையாவா? ஆமாங்கய்யா. ஐயா, வீட்டுக்கு பக்கத்துல விளையாடிக்கிட்டு இருந்த என் பேத்திய ஓனாய் தூக்கிட்டு போக பாத்துச்சியா? அந்த நேரம் பார்த்து இந்த புலிதாயா வந்து காப்பாத்துச்சு. அந்த புலியே இல்லைன்னா என் பேத்திய உயிரோடு பாத்துருக்க முடியாதா இன்னைக்கு? அப்ப என்ன தவிர இந்த ஊர்ல பெரும்பாலான பேர் புலியை பார்த்துருக்கீங்க. ராத்திரி நேரத்துல புலி வெளில வருது, யாரையும் கடிக்கல, ஆனா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிருக்கு. சரி,
இந்த புலி யார் யாருக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கு? கை தூக்குங்க. 1 2 6 10 16 20. அப்போ நிறைய பேருக்கு உதவி தான் பண்ணியிருக்கு புலி. சரி, இந்த புலியை கிராமத்தை விட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்றவங்க கை தூக்குங்க. தைரியமா தூக்குங்க. 1 2 3 4. கொஞ்சம் பேர் தான் கை தூக்கியிருக்கீங்க. ஆமாங்க ஐயா, அந்த கரடியை பிடிக்க சொல்லி கூண்டு வைக்கிறதுக்கு எத்தனை முறை மனு கொடுத்துருக்கோம். ஆனா அதிகாரிங்க கண்டுக்கவே இல்லையே. நம்ம ஆட்டு மாட்டையெல்லாம் காக்க வந்த காவல் தெய்வம் அந்த புலி. ஐயா, இது ஒரு கும்கி புலியா, இங்கே இருக்கட்டும். அப்போ ஒண்ணு பண்ணலாமா? நம்ம கிராமத்துல மொத்தம் 30 குடும்பம் இருக்கா? 30 குடும்பம் சார்பா அந்த கும்கி புலிய நம்ம கிராமத்து புலியா வளர்த்துருவோம். நம்ம கறி எடுப்போம் இல்லையா, அத வீட்டுக்கு ஒரு பிடி போட்டா அது சாப்பிட்டு வளர்ந்துட்டு போகுதியா. அம்மா சொல்றதும் சரிதான். ஊருக்கு நடுவுல ஒரு பொதுக்கல்ல வைப்போம். அதுல ஆளுக்கு ஒரு கை வந்து கறியை வச்சு பிடுங்க. சரிதானே? சரிதானப்பா? சந்தோஷம் தானே சின்ன தம்பி? ஐயா, எதுவுமே தெரியாத மாதிரி வராம பாருங்க. ஏய் நெல்ரா, அரட்ட சின்ன தம்பி, ஒட்டிக்கடை அண்ணாச்சி சொன்னப்பவே உசாராகாம விட்டுட்டேன். உன்னால நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன்டா. எங்கடா அந்த புலி? சொல்லுடா, எங்க வச்சிருக்க? நேரம் தான் வளர்ந்துருக்குமே அது. கொல்றதுக்கா? ஆமாடா, கொல்றதுக்கு தான். மரியாதையா சொல்லு, எங்கடா? தெரியாது. போடா. ஐயா, போடுங்க 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 போடுங்க. நல்லா போதீங்க. சரிங்க அவட. அதால ரொம்ப அவமானப்பட்டுட்டேன்டா. அதை கொல்லாம விட மாட்டேன். எங்கடா அந்த புலி? அடிச்சு கொள்ளதாடா, அப்படி வாழ வைக்க தெரியாதடா. எனக்கா வேலை காட்டின சங்கிலி நடிச்சு கொள்ளுங்க அவனை. ஏய், இன்னும் ஒரு அடி அவன் மேல விழுந்துச்சு, ஊர் மொத்தம் சேர்ந்து உன்னை அடிச்சே கொன்றுவோம். ஓஹோ, ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து தான் புலி வளர்க்குறீங்களா? பாருங்கடா உங்களை என்ன பண்றேன்னு. வாயா போலாம். சரிங்க ஐயா கிட்ட இருந்து உயிர் பழச்சிட்டாரா நீ?